இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன், திருப்பூர் மக்களை கேட்டுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நான் திருப்பூரில் வீடு கட்டி கொடுவையில் வீடு கட்டி எல்லாம் பண்ணுவேன். அந்த புள்ள பேர் சொல்கிற பாருங்க, அந்த குடும்ப பேர் மென்ஷன் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அடுத்த யூடியூப்ல வரும் ஃபோட்டோ இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ இருக்குது. சங்கர் மீனாட்சி திருப்பூர் அந்த ஐடி மட்டும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். என் வாழ்க்கை 13 வயசு புள்ள வந்து வச்சுட்டு இன்னைக்கு துரோகம் பண்ணாங்க. சரிங்களா? 13 வயசு புள்ள பெத்தினது 10 மாசம் வயத்துல சமைச்சு வந்து பெத்தின எவ்வளோ வலி நிதானம் வச்சிருப்பான். ஆனா என்ன சொன்னா, என் பாப்பாவோட பிறந்த நாளைக்கு என்ன சொன்னா, உனக்கு புள்ள தேவையில்லையா, பையன் மட்டும் தேவையா? அப்போ நீ பைய பெத்தின பையா வேணுமாமா சுகத்துக்கா? திருப்பூர் மக்களை இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுற பாருங்க. என் வீட்டுக்கார பேரு மீனாட்சி, அவன் அப்பா பேரு ஏ பாண்டி, என் மாமியா பேரு பி நாகலட்சுமி, என் மச்ச பேரு அருண்குமார், மச்சோட ஒய்ஃப் பேரு கார்த்திகா. கரும்பலை ஸ்கூல்ல இருக்காங்க. கேபிஎம் கம்பெனி 6வது தெரு ரயில்வே கேட்டு ஒன்று போட்டிருக்கோம். கரும்பலை பஸ் ஸ்டாண்டில் வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும், ஸ்கூல் இருக்கும். என் பையன் படிக்கிறாரு அங்கே. எனக்கு சொன்ன வரைக்கும் 16 வருஷம் நான் குடும்பம் நடத்திட்டு என் புண்டாடி பிரிச்சு அவன் சம்பாதிக்கிறான் தான் வச்சிருக்கீங்க. நானே சம்பாரிச்சேன். எனக்கு 28 லட்சம் சம்பாரிச்ச பணம் நான் 20 செஞ்சா காசை போயிடுச்சு. அவன் தரவாங்களா? இவனை நம்புனா என்ன பாத்துல வந்து விட்டுட்டு போயிட்டாரு இந்த புள்ள மீனாட்சி. இந்த மென்ஷன் வந்து யூடியூப் சேனல் திறந்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறாங்க, நான் விட்டு வரலாம், நானே விளங்கி வரலாம். அவனே வந்து வேற தொடர்பு போயிருக்கானால தான் விட்டுட்டு போயிருக்கானுக்கு. இந்த வீடியோ திருப்பூர் மக்களை ஷேர் பண்ணிடுங்க. நான் இப்போ சொல்ற பாருங்க, அந்த வீடியோ நான் எங்கிட்ட இருக்கு. நீ எங்கிட்ட என்ன எவ்வளோ வேதனை கொடுத்து போயிருக்கா, சாகிறவன் நான் செத்துருவான். ஆனா நான் இன்னும் விடவே மாட்டேன். பாரு என்ன நினைச்சேன் நானு சப்பா. அப்போ 16 வருஷம் குடும்பம் நடத்துறது தெரில. இப்போ உனக்கு வந்து என்ன டாட்டஸ் போட்டிருக்கா, இப்போ நம்பிக்கை வந்திருக்குது, என் மேல எப்படி காதல் வந்திருக்குது என்ன. அப்போ உன் அப்பா அம்மா அவர் வந்து தேவடியா உம்மளக்கா பேசினாரு. உன் அப்பா உன் அம்மா நகை எங்கடா அப்படி கேட்ட ஆளு எங்க நானே திருடினா, நீங்களா திருடிட்டு நீங்களா எல்லாம் பண்ணி போட்டு பழி வந்து எங்க அந்த கம்பெனி ஓனர் எது கான்ட்ராக்டுக்காரர் விஜய், அவரனு சொந்தமா ஏன் பொண்டாட்டி பேசுறதுன்னா நானா கோர்ட்ல வந்து கைது பண்ணு இல்லை அவன் கைது பண்ணு. அவர் சொன்னது நீ ஓடிட்ட. நான் பிடிக்கும் போது என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல, நீ எதுக்கடா என்ன வெட்டு வந்தான். ஏண்டி உனக்கெல்லாம் புது உறவு கிடைச்சிச்சுன்னா சொல்லிட்டு பேசாம போயிடுவேன். இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போகாதான். ஏன்னா மானத்துக்கு கெத்து கிடையாது. ஆனா மானம் இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும். நான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து எத்தனை மானம் வந்து எனக்கு நாசம் போச்சு உன்னால. எப்படி தெரியுமா? உன்னை நேசிக்கிற தப்பு. உன்னை நேசித்து எல்லாமே விட்டு கொடுத்து நீங்க பிள்ளைக்கு வைக்கல, அந்த பையனுக்கு வைக்கல. ஆனா நீ சொன்னதை எல்லாமே செஞ்சான். அதான் தப்பு பண்ணா இதா தவறு. நீ என்ன நினைச்சா, உன் அம்மா கேட்குறா நகை எங்க, நீ கேட்கலாம். ஃபோன் கொடுத்தனா ஃபோன் கொடுவேன், நீயே பிளாக் பண்ணி வச்சுட்ட. எப்படி? அப்போ நீங்களாம் திருட வந்த குடும்பம், எத்தனை குடும்பம் வந்து இந்த மாதிரி நாசமா இருப்பீங்க?
நான் கேட்குறேன். இந்த வீடியோ திருப்பூர் மக்களை, இந்த வீடியோ நான் அனுப்புறது எதுக்குன்னா, இந்த வீடியோ நான் போட்டுறத என் பொண்டாட்டி கையலாம் இவங்களாம் வந்து என் பொண்டாட்டிக்கு எடுத்துட்டாங்க. எப்படின்னா, அவன் போட்டோம் 16 வருஷம் சொத்து வந்த உன்னை கொடுத்து போயிருக்காதானா சம்பாரிச்சிட்டு, இன்னொரு பாரு, இன்னொரு கொடுப்பாரு, நாங்களாம் பண்ணி வச்சிருவோம். அவனே பிரிச்சுட்டு அவன் ஒரு 10 வருஷம் இருந்தானா 10 வருஷம் தான் பிரிச்சுடுவோம். அப்படி நினைச்சாலே இந்த உலகத்துல வந்து அப்பா அம்மா எனக்கு தெரிஞ்சு எவனும் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த குடும்பம் திரும்ப கரும்புலையா என் மச்சா போட்டோ இப்போவே ஷேர் பண்றான். எல்லாத்தையும் போட்டோ ஷேர் பண்றான். ரேஷன் கடையிலேருந்து எல்லாத்துக்கும் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அனுப்புறாங்க பாருங்க. இந்த வீடியோ முடிச்சாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனசார உங்க தம்பிக்கு அண்ணா எது நினைச்சேன், அக்கா அண்ணா மாமா, இது எது ஏன் உறவை நினைச்சு தமிழ்ல சொல்றான். எனக்கு எது நினைச்சா சரி, வெளியே இருந்தா சரி, யாரும் கஷ்டம் கொடுக்கூடாது, இல்லை தம்பி இருந்தா சரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சாலும் ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து நாசம் போன மாதிரி 28 லட்சம் நாசம் போயிட்டான். அதனால எவனும் மாறக்கூடாது. நான் வீடியோ வந்து என் ஐடியில் பார்த்தீங்கன்னா சங்கர் மீனாட்சி திருப்பூர் அது சர்ச் ஆச்சிங்கன்னா அந்த வீடியோ என் ஐடியில் வரும் எல்லாமே. நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, இந்த குடும்பம் வந்து எனக்கு வந்து வழி கொடுத்தா நேரடியாக பேசுகிறாங்க, நேரடியாக பேசுகிறாங்க. வெளியால் வந்து சொல்கிற அளவுக்கு என் பொண்டாட்டி கேட்டு போயிருக்கானா, அப்படி எப்படி நீங்கள் நினைச்சு பாருங்க. சில நேரம் ஒரு கம்பெனி பையன் கான்ட்ராக்ட் எடுத்துட்டா விஜய், அவர் அப்பா வந்து சூப்பர்வைசர் இருக்கான்னு தெரியல, அவர் அண்ணன் வந்து மேனேஜர் இருக்காரம்மா. அந்த விஜயோட ஃபோட்டோ இருக்கு, அவர் அண்ணாவோட ஃபோட்டோ இருக்குது, ஆனால் அப்பா வந்து ஃபோட்டோ இல்லை. இந்த திருப்பூர் மக்களை நீ கேட்டு பாருங்க, ஏன் பொண்டாட்டிக்கு பேச வந்து தரம் இல்லையா? ஏன் குடும்பம் எனக்கு வந்து 1000 சண்டை இருக்கட்டும், 1000 பிரச்சனை இருக்கட்டும், நான் தானே தீர்த்து வைக்கணும். அப்போ நீங்க யாரு என் குடும்பத்துல? நீ என்னடா சொல்ற, நைட்ல நான் கூட்டு போறான், நீங்க கூட்டு போறீங்களா? நான் தான் கூட்டு போய் விட்டு வரான். அது எப்படி? இந்த அந்த விஜய் போட்டோ நான் அனுப்புறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த திருப்பூர் மக்களை நீங்க தமிழ்நாட்டில் நான் 2000 கிலோமீட்டர் ஒரு சேர்ந்து கல்யாணம் முடிச்சு 17 வருஷம் குடும்பம் நடத்தி வந்திருக்கானா, ஒரு மாசம் 10 நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா 2 நாளை விட்டு இருக்க முடியாத என் பொண்டாட்டிக்கு. அப்போ எத்தனை நாள் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கானா வேற தொடவு. ஏன்னா 11 மணிக்கு ஆன்லைன்ல எப்பவுமே இருக்காரு, நைட்ல பகல. அப்போ யாரு புதுசா எவனும் வந்திருக்காங்க. இப்போ என் மாமனார் சென்ட்ரிங் விளைச்சார திருப்பூர்ல பாண்டி, அன்னைக்கு என்ன சொன்னா உம்மாலக்கா, நான் அந்த வார்த்தைக்கு சொல்றேன். அப்ப நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கிறீங்க? புள்ள வந்த இதுக்கு மேல பேச முடியாதுங்க, உங்களுக்கு மக்கள் புரியும். இந்த வீடியோ முடிச்சாலும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கூட வரேங்க. இந்த வீடியோ என்னோட வீடியோ பொண்டாட்டி வீடியோவோட போட்டோஸோட வரேங்க. அதுக்கப்புறம் நான் முடிவெடுப்பேன், அவனை என்ன பண்ணுவான்னு பார்க்குறான். அங்கே இருக்கும்போது என்னை வெரைட்டி மிரட்டினாங்க. எப்படி? நீ வந்தா உன்னை கொன்றுவோம், அடிச்சிருவோம் இவனை. சரி, என்ன கொன்றுவேன், அடிச்சிருவீங்க, உங்க விஷயம் உள்ள வச்சுக்கோங்க. ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா நீங்க என் பொண்டாட்டிக்கு எங்கிருந்து பிரிச்சீங்க, எனக்கே எங்கிருந்து பிரிச்சீங்க? என்னைக்கே தப்பான வழியில போயிட்டு இருக்கான். நீங்க பாக்குறீங்களா? எல்லாத்தையும் வீடியோ நான் வச்சு நான் திருப்பில கண்காலம் பார்த்துருக்கிறேன்னு சும்மாவா? நீங்களெல்லாம் எப்படி கரும்பலை திருப்பூர்ல இருக்கீங்க, அந்த ராயல் ஸ்டார் ரயில்வே கேட்டு போனீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலி நல்லா ஆள் இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் 2வது மாடையை தங்கிட்டு எப்படின்னா நாங்களாம் இவ்வளோ சம்பாதிப்போம், 1000 ஒன்றும் இல்லைங்க. இப்பெல்லாம் சப்பு. எப்படி சப்பு? வெளியே வந்த கெத்து, உள்ள கெட்ட மனுஷன். அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத. இந்த வீடியோ முடிச்ச அளவுக்கு உங்களை கையெடுத்து கும்பிட்றேங்க, மனசார கையெடுத்து கும்பிட்றேன். இந்த வீடியோ திருப்பூர் மக்களை தமிழ்நாட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நான் என்ன தப்பிச்சேன்? பொண்டாட்டி புரிஞ்ச சண்டை இல்லையா? சண்டை இருக்கு, தீர்த்து வைக்கிறது நாங்களா 2 பேர். இந்த 3வது மனுஷன் 4வது மனுஷன் வரது பார்த்தீங்களா? சரி, இன்னொன்று மறந்துட்டாங்க.
அன்றைக்கே நான் ரோட்டில் பேசும்போது கம்பெனிக்கு போகலாம். என் பொண்டாட்டி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த கான்ட்ராக்டுக்கார சொன்னதான பிஜே கம்பெனிக்குள்ளே போகலாம். டீ கடையில் வந்தவர் டீ கடையில் வந்து ஒரு சூர்யா ஒரு புள்ள ஏற்கனவே வார்த்தை சொல்லியிருந்தேன். மன்னிப்பு கேட்டு தாட்டி விட்டா போயிட்டாரு. இவனை எதுக்கு வந்து சொல்லுவார் இப்போ? இவன் சொன்னு போயிட்டாரு. அப்போ நான் பிடிக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு என் மாமனார் போயிட்டு அந்த பையன் சொல்லியிருப்பான்னு தெரியல, இல்லை இவங்களாம் போயிருக்காங்க அந்த பையன் கூப்பிட்டு தெரியல. ஆனால் ஸ்டேஷன் போயிருக்காங்க, அந்த விஜய் போயிருக்காரு, என் மாமியார் போயிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இஷ்யூ பண்ணி நான் இந்த கிரியேட் பண்ணி நான் போய் பேசும்போது அந்த கிரியேட் பண்ணி என் மேலே கேஸ் கொடுத்தேன். கேவிஆர் செல்லாநகர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஏட்டையா ஃபோன் பண்ணா கேட்டான். நான் எது தப்பு செய்யல, என் பொண்டாட்டி பிரிச்சனா பேசினேன். அவன் யாரு? அப்போ நான் முக்கியம் இல்ல, அவன் முக்கியம் ஆயிட்டானா? நான் கேட்ட தப்பா? மக்களை இந்த வீடியோ முடிச்சா ஷேர் பண்ணுங்க. நான் ஃபோட்டோ என் ஐடி போனீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு புரியுங்க மக்களை. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பாய்.